படையினர் புதுமாத்தளன் யுத்த சூனிய பிரதேசத்தில் பூந்துள்ளதை அடுத்து அங்கிருந்து அரச கட்டுப்பாட்டு பிரதேசத்திற்கு வரும் பொதுமக்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக அங்குள்ள எமது நிருபர் சமன்குமார ராமவிக்ரம தெரிவித்துள்ளார். ராணுவத்தினர் புதுமாத்தளன் யுத்த சூனிய பிரதேசத்தில் பூந்ததை அடுத்து ஆரம்பிக்கப்பட்ட மக்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கையின் கீழ் தொடர்ச்சியாகவும் மக்கள் அரச கட்டுப்பாட்டு பிரதேசத்திற்கு வந்த வண்ணம் இருக்கின்றனர். இராணுவத்தினரின் வருகை அடுத்து பல்லாயிரக்கணக்கானோர் இவ்வாறு வருகை தந்துள்ளனர். இன்றும் அதற்கு சமனான எண்ணிக்கையில் வருகின்றனர். இவர்களுக்கான வசதிகளையும் அரசு வழங்கி வருகின்றது. அந்த மக்களை துரிதமாக வவுனியா நலன்புரி கிராமங்களுக்கு அழைத்துச் செல்ல அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இவர்களுக்கான உணவு மருத்துவ வசதிகள் என்பனவும் வழங்கப்படுகின்றன. பாதுகாப்பு வலயத்திற்கு அருகிலேயே அரசின் தலையீட்டில் இந்த பணிகள் இடம்பெறுகின்றன. விசேடமாக பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ஷ மக்களுக்கு தேவைப்படும் உடனடி உணவுகளை கொழும்பிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் அனுப்பி வைத்தார். இராணுவத்தினர் ஒரு புறத்தில் போரிடும் அதேவேளை மறுபுறத்தில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருகின்றனர். இது பாராட்டத்தக்கது என்று கூறப்படுகின்றது. இராணுவத்தின் 58வது படைப்பிரிவு கட்டளை அதிகாரி பிரிகேடியர் ஷவேந்திர சில்வா தலைமையில் இந்த படைப்பிரிவின் 3 பிரிவினர் புதுமாத்தளன் யுத்த சூனிய பிரதேசத்திற்குள் புகுந்தனர். 11வது படைப்பிரிவு, 30வது படைப்பிரிவு, கெமரு வோச் படைப்பிரிவு, 8வது கஜவா படைப்பிரிவு, இராணுவ விசேட படைப்பிரிவு, கொமாண்டோ படைப்பிரிவு என்பன புதுமாத்தளனை சுற்றி வளைத்துள்ளன. எல்டிடியினரின் தடுப்பு அரண்கள், காப்பரன்கள் என்பன அளிக்கப்பட்டுள்ளன. முதலாவது மணித்தியாலத்திற்குள் இராணுவத்தினர் மணல் அரணை கைப்பற்றி எல்டிடி பங்கர்களை அளித்துள்ளனர். இந்த மண் திடல்களுக்கு அப்பால் சென்று கரையோர பகுதியின் ஊடாக எல்டிடியினரின் காப்பரன்களை அழிப்பதே படையினரின் நோக்கமாகும். படையினர் இதனை வெற்றிகரமாக பூர்த்தி செய்துள்ளனர்.